அபி கவிதாவை தூக்கி கொண்டு காரில் ஏறியவன் நினைவில் திரும்ப திரும்ப கவிதா அழுது கொண்டே ஓடியது வந்து போனது. இது என்ன, இந்த பெண் ரோட்டில் இப்படியா வருவாள்? மற்றவர்கள் பார்வையில் இவளை என்ன நினைத்திருப்பார்கள்? கவி காரில் அமர்ந்து அபி மேல் சாய்ந்து கொண்டு கண்களை மூடியபடி, என்னை நம்புங்க, நான் தப்பு பண்ணல என்று புலம்பிக் கொண்டு வந்தாள். இவளை யார் நம்பவில்லை? அபி சரி என்று அவளை தட்டி கொடுத்தான். அபியின் கைகளை இறுக்கி பற்றி கொண்டாள். அதில் அவளுடைய ஆதரவில்லா மனதின் ஏக்கம் புரிந்தது. வீட்டிற்கு நெருங்க நெருங்க அவளின் உடல்நிலை மோசமானது. அபி கார் ஓட்டிக் கொண்டிருந்த விவேக்கிடம், வீட்டுக்கு டாக்டர் வர சொல்லு. விவேக் சரி சார் என்று அப்போதே டயல் செய்தான். வீட்டிற்கு வந்ததும் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு டாக்டருக்காக காத்து கொண்டிருந்தான். அபி அவளை உற்று நோக்க அவள் முகத்தில் விரல்கள் படிந்த அடையாளம் இருந்தது. வெளியில் நின்று கொண்டிருந்த விவேக்கிடம், நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு? விவேக் சார், சேகரித்த விவரம் வரை சொல்றேன். கவிதாயினி டாக்டர் தமிழ்ச்செல்வன் கங்கா இவர்களுக்கு பிறந்த பெண். டாக்டர் இரண்டாவதாக அருணா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர்களுக்கு பிறந்த பெண் தான் மோனிகா. சார், இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மோனிகாவும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நிச்சயம் ஆகிடுச்சு. காலேஜ் படிக்கும் போதே ரிஷியும் கவிதாவும் காதலர்கள். அபி ரிஷி கவிதாவை காதலிச்சானா? விவேக் 6 வருஷமாக காதலிச்சாங்க. அப்புறம் கவிதா நடத்தை சரியில்லைன்னு பேச்சு வந்து பேப்பரில் கூட கவிதா பற்றி நியூஸ் வந்தது. அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. அபி அப்போ நான் பெரிய வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நானும் என்னோட மனைவியும் வருவதாக பெரியவருக்கு தகவல் அனுப்பிடு. விவேக் அபியின் வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டான். கவிதாவை இனி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது என்று சுதாரித்து கொண்டான். விவேக் சார், கவிதா மேடம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பணம் கட்ட கடைசி நாள். பணம் கேட்டு தான் கவிதா மேடம் அங்கே போய் இருக்காங்க. அப்புறம்தான் இப்படி ஆகிடுச்சு. அபி ஆமாம், அவங்க அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. நான் இதை எப்படி கண்டுக்காம விட்டேன்? நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து என்ன தேவையோ பண்ணிடு. இல்லை வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடு. என்னோட மனைவியின் அம்மா, புரியுதா என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான். விவேக் புரியுது சார். அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். டாக்டர் வந்துவிட அவரை அழைத்து கொண்டு கவிதாவை பார்க்க சென்றான். அபி கவிதா கவிதா என்று அழைக்க அவள் எழுந்திருக்கவில்லை. டாக்டர் விடுங்க, பரவாயில்லை. எதனால திடீரென காய்ச்சல்? அபி தேவையில்லாத டென்ஷன் என்றான். டாக்டர் கவிதாவிற்கு ஊசி போட்டு கிளம்பினார். மாத்திரை கொடுத்து, முடிஞ்சா இப்போ எழுப்பி கொடுங்க, இல்லைன்னா காலையில் கொடுங்க, காய்ச்சல் குறைந்துவிடும் என்றார். அபி முயற்சி செய்தான். இரவு உணவுக்காக கூட எழுப்ப முடியவில்லை. என்ன நடந்தாலும் எழ மாட்டேன் என்று தெளிவாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அபி அவள் முகத்தை பார்த்தான். அழகிய அகன்ற நெற்றி, அழகான வளைந்த புருவங்கள், ஓவியம் தீட்டியது போன்ற கண்கள், அதில் நீண்டு வளைந்த இமைமுடி, சீரான கூர்மையான மூக்கு, அதில் சிறிய கல் வைத்த மூக்குத்தி, இளம் சிவப்பில் இயற்கை நிறத்துடன் தடித்த உதடுகள். அந்த உதடுகள் பிரிந்து நின்று அவனை அவளருகே ஈர்த்தது. அபி அவளை நெருங்கியவன் சட்டென்று தலையை ஆட்டிக்கொண்டு நகர்ந்தான். தப்பு பண்ண பாத்தியே அபி என்று அவனுக்கு அவனே எச்சரித்து கொண்டான். அவனுடைய உடைகளுக்கு அடியில் இருந்த அந்த கண்ணாடி மணிமாலையை கையில் எடுத்துக்கொண்டு தன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அனிதா அவன் மனதுக்கு சொந்தக்காரி. அவளை மறக்க முடியாமல் அவள் நினைவில் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவளை நினைத்து கண்ணீர் விட்டான். அபி கவிதாவை பார்த்து மனதில், கவிதா, நீங்க தான் என்னோட மனைவி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையானதாக நம்பிக்கையானதாக மாற்றுவேன். காலையில் ஜானகி வந்து கவிதாவை எழுப்பினாள். கவிதா, உடம்பு எப்படி இருக்கு? கவிதா என்று தலையாட்டினாள். ஜானகி சரி, மெல்ல எழுந்து பல் தேய்த்து இந்த கஞ்சியை குடிச்சிட்டு அப்புறம் மாத்திரை தரேன், சாப்பிட்டு தூங்கு. கவிதா அம்மா, மணி எத்தனை? ஜானகி 9:30. கவிதா தடுமாறி எழ முயல ஜானகி, தம்பி உன் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுச்சு. அதை கேட்டு அவள் மறுபடியும் படுத்து கொண்டாள். ஜானகி எழுந்திடு, கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கோ. கவிதா வேண்டாம், எனக்கு தூங்குனா சரியாகிவிடும். ஜானகி எப்படியோ அவளை எழுப்பி கஞ்சி கொடுத்து மாத்திரை கொடுத்து விட்டாள்.
பத்திரிகை ஆபீஸில் ரிஷி பதற்றத்துடன் உலவிக் கொண்டே இருந்தான். மணி 10 இனி நேத்து நடந்த பிரச்சனையில் நீ பத்திரமாக வீட்டுக்கு போனியா? நீ பத்திரமாக இருக்கியா? உனக்கு ஒன்றும் ஆகலதானே? இன்னும் ஏன் ஆபீஸ் வரவில்லை? நான் தப்பா பேசிட்டேன், நடந்துக்கிட்டேன். இனிமேல் ஆபீஸ் வரமாட்டியா? வேலையை விட்டு போய்விடுவியா? உன்னை நான் பார்க்க முடியாதா? பொறுமையை இழந்து HR டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, கவிதா ரிப்போர்ட்டர் இன்னும் வரலை, ஏதாவது சொல்லி இருக்காங்களா? சார், ஒரு நிமிடம் பார்த்து சொல்றேன் என்று பார்த்து, சார் அவங்க இன்னைக்கு லீவ் சொல்லியிருக்காங்க. ரிஷி எதுக்கு? உடம்பு சரியில்லைன்னு ரெக்கார்டாகி இருக்கு. ரிஷி சரியென்று சொல்லி ஃபோன் வைத்தான். உனக்கு என்னடி ஆச்சு? மோனியும் அவங்க அம்மாவும் உன்னை அடிக்கும்போது நான் தடுத்திருக்கணும். உன் முன்னாடி நான் கோழையாகிடறேன். மேரிக்கு ஃபோன் செய்து கவிதாவின் ஃபோன் நம்பர் வாங்கினான். ஃபோன் ரிங் போய்கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. ரிஷி, இனி என்னை பதட்டப்பட வைக்காதே. ஃபோன் எடுத்து ஒரு முறை நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிடு ப்ளீஸ். ரிஷி செய்த எந்த காலும் பதிலளிக்கவில்லை. அவன் துடித்து போனான். ரிஷி அவளின் அட்ரஸை தேடி எடுத்துக்கொண்டு கிளம்பினான். கவிதாவின் அட்ரஸில் பூட்டு மட்டுமே தொங்கியது. இனி எங்கே இருக்க? ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருப்பாளோ? உடம்புக்கு ரொம்ப முடியலையா? மாலினிக்கு ஃபோன் செய்து, கவிதா மேடம் அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? மாலினி அட்ரஸ் சொல்லி, சார் எதுவும் பிரச்சனையா? ரிஷி இல்லை, ஒன்றுமில்லை என்று ஃபோன் வைத்தான். அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காரை திருப்பினான். ரிஷிக்கு ஃபோன் வந்தது. கட் செய்தான். மறுபடியும் வந்து கொண்டே இருந்தது. ஃபோனை எடுத்து என்ன என்று கேட்டான். ஏண்டா, பெத்த அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவார்களா? ரிஷி, அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து என்ன விஷயம் சொல்லிட்டு ஃபோன் வை. சரி, இன்னைக்கு நைட் வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுறோம். பெரியவர் சொல்லிட்டார். நீ சரியா 7 மணிக்கு வந்துடு. வரும்போது மோனியை கூட்டிட்டு வா. ரிஷி, அவ எதுக்கு? பெரியவர் தான் சொன்னார். எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவளை பார்த்து 1 வாரம் ஆகிடுச்சு. வயிற்றுல குழந்தை வேற இருக்கு. எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே பெரியவர்கிட்ட உங்கள் கல்யாணம் தேதி பற்றி பேசிடலாம். ரிஷி சரி என்று சொல்லி ஃபோன் வைத்தான். ரிஷி அந்த ஹாஸ்பிட்டல் போய் விசாரித்ததில் அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போய்விட்டதாக தகவல் வந்தது. எப்படி? யார் கூட்டிட்டு போனார்கள்? ஏதாவது பே பண்ணணுமா? இல்லை சார், ஒருவர் வந்து பில் முழுவதும் கட்டிவிட்டு கூட்டிட்டு போயிட்டார். ரிஷி, யாரு? தெரியவில்லை சார். ரிஷி அங்கிருந்து நகர்ந்து வந்தான். காரை வேகமாக எட்டி உதைத்தான். இனி உனக்கு மட்டும் உதவ ஆண்கள் எங்கிருந்து வருவார்கள்? நிஜமாகவே என்னை விட்டு தொலைவில் போயிட்டியா? மதியம் சாப்பிட வந்த அபி ஜானகியிடம் கவிதா சாப்பிட்டாங்களா? ஜானகி, இல்லை தம்பி, இனிமேல் தான் கொடுக்கணும். அபி, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். அபி தன்னுடைய வீல் சேரை நகர்த்தி கொண்டு ஜானகி கொடுத்த ரசம் சாதத்தை வாங்கி கொண்டு சென்றான். அபி தன்னுடைய அறையில் நுழைந்து கவிதா அருகில் சென்று தொட்டு பார்த்தான். காய்ச்சல் குறைந்து விட்டது. அவளை எழுப்பினான். அவள் எழுந்திருக்கவில்லை. அருகே சென்று கன்னங்களை தட்டினான். கன்னம் சிவந்ததுதான் மிச்சம். இவளை எப்படி எழுப்புவது என்று யோசித்து பாத்ரூம் உள்ளே சென்று ஒரு துண்டை தண்ணீரில் நனைத்து வந்து அவள் முகத்தை துடைத்தான். திக்கென்று கண் விழித்தாள். அபி அவளை விட்டு நகர்ந்து, சாரி, பயந்துட்டீங்களா? உங்களை எப்படி எழுப்புவது என்று தெரியவில்லை. கவிதா மெல்ல எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த துண்டால் முகத்தை துடைத்து கொண்டாள். கவிதா, சாரி, கொஞ்ச நாட்களாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை எடுத்து கொண்டு இருந்தேன். அதுதான் இப்படி ஆகிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன். அபி, சரி, ஓகே, சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் என்னோட மனைவி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உரிமையாக என்கிட்ட கேளுங்க. கவிதா தலையாட்டினாள். நீ வா, போன்னு பேசுங்க ப்ளீஸ். அபி, ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது, முயற்சி பண்ணுறேன். ரெடியாகி என்னோட வந்தீங்கன்னா உங்கள் அம்மாவை பார்த்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்து நைட்டு சாப்பிட்டு வரலாம். கவிதா, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்று அவளுடைய ஃபோனை தேடினாள். அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டலை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. அபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றியாச்சு.
இனி பயப்பட வேண்டாம். கவிதா அபியை கைகூப்பி வணங்கினாள். ரொம்ப தேங்க்ஸ். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பல கஷ்டம் பட வேண்டும் என்று நினைத்த விஷயம் சுலபமானது போல இருந்தது. ஆனால் எவ்வளவு செலவாச்சுன்னு எழுதி வைங்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அபி சிரித்தான். கவிதா நம்புங்க, நிஜமாகவே கொடுத்து விடுவேன் என்றாள். அபியின் மனது வலித்தது. நேற்று தப்பு பண்ணல, என்னை நம்புங்க என்று புலம்பியது நினைவில் வந்தது. நீ சொல்ல தேவையில்லை, நான் உன்னை முழுசா நம்புகிறேன். நீ யாருக்கிட்டையும் உன்னை பற்றி சொல்லி நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ என்னோட மனைவி, புரியுதா? சாப்பிடு. கவிதா ஒரு நிமிடம் உறைந்து போனாள். தன் காதுகளை நம்ப முடியவில்லை. 6 வருஷமாக காதலிச்சவன் நம்பவில்லை. பெற்றெடுத்த தாய் தந்தை நம்பவில்லை. தன்னை நம்ப ஒரு ஜீவன் தன் அருகே இருக்கிறது. அவளுக்கு உணர்வுகள் பொங்கியது. தன்னை அடக்க முடியாமல் அபியின் காலில் விழுந்து அப்படியே அவன் காலை கட்டிக்கொண்டு கண்ணீரால் அவன் காலை நனைத்தாள். அபி, கவிதா எழுந்துக்கோமா. அவள் கையை பிடித்து தூக்கினான். அபி அவளை விலக்க முடியாமல் அணைத்து கொண்டான். கவிதா கொஞ்ச நேரம் அழுது அடங்கி மெல்ல அவனிடமிருந்து விலகினாள். கவிதா அவனை அணைத்து கொண்டதை நினைத்து சாரி, என்னை மீறி தெரியாம என்று சொல்லி முகம் சிவந்தாள். அபி தன்னுடைய லேப்டாப் பார்த்து கொண்டிருந்தவன் கவிதாவை பார்த்து அசந்து போனான். கவிதா தலையை படியவாரி கூந்தலை பின்னி தொங்கவிட்டிருந்தாள். மஞ்சள் பூசிய முகத்தில் உச்சியில் குங்குமம் வைத்து கண்களில் மை எழுதி காதில் ஜிமிக்கி அவளுடன் சேர்ந்து அசைய புடவை கட்டி தன்னுடைய மஞ்சள் தாலி கழுத்தில் தெரிய தோட்டத்தில் ரோஜா செடியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அபி என்னோட மனதை கிளற பார்க்க வந்தாளோ? எப்படி நான் இவளை ரசிக்கிறேன். அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் செடிக்கு காயம்படாமல் ரோஜாவை கிள்ளி தன்னுடைய தலையில் வைத்து கொண்டாள். ரோஜா என்னவோ இன்று அழகாக தெரிந்தது. மறுபடியும் அபியை தாண்டி உள்ளே சென்றவளின் வாசம் பிடித்து என்ன பெர்ஃப்யூம் என்று கேட்க கவிதா சிரித்தாள். கவி, மஞ்சள் வாசனையே பெர்ஃப்யூம் சொல்லறீங்க? அபி புதுசாக தெரிந்தது. அதான். சரி, ரெடியா, போகலாமா என்று கேட்டான். கவி, நான் ரெடி, உங்கள் வேலை முடிஞ்சதுன்னா போகலாம் என்று அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். அபி 5 நிமிடம் என்று விவேக்குக்கு ஃபோன் செய்து வர சொல்லி அவன் வருவதற்குள் மீதம் இருந்த வேலையை முடித்துவிட்டு லேப்டாப்பை ஆஃப் செய்தான். அவள் கண்கள் எங்கோ பார்த்து யோசித்து கொண்டிருந்தன. அபி, என்ன யோசனை? வா போகலாம் என்று அவள் யோசனையை கலைத்து அழைத்து கொண்டு சென்றான். முதலில் கவி அம்மா இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்தனர். கவி, சார், இது பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது, ரொம்ப செலவாக போகுது. அபி அவளிடம், சார் வேண்டாமே. கவி, என்ன சொல்லி கூப்பிடட்டும்? அபி, அபின்னு கூப்பிடு. இல்லை, ஊரில் மனைவிகள் கணவனை என்ன சொல்லி கூப்பிடுவாங்களோ அப்படி கூப்பிடு. கவி, அபி மாமா ஓகேவா? அபிக்கு உடம்பெல்லாம் செழித்தது. அவள் கண்களை பார்த்து சிரித்து ஓகே என்றான். நேராக அம்மா இருக்கும் அறையை தெரிந்து கொண்டு முன்னால் வேகமாக சென்றாள். பின்னால் விவேக் அபியின் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு சென்றான். சார், உங்களுக்கு நிஜமாகவே கவிதா மேடமை பிடிச்சிருக்கா? அபி, ஏன் கேட்குற? விவேக், சார், அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுது. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு இருப்பாங்க போல. மறுபடியும் ஒரு ஏமாற்றம் தேவையான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அபி, நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லா தெரியுது. நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவர்கள் கவிதா அம்மா அறையை நெருங்க பேச்சு குரல் கேட்டது. அம்மா, உனக்கு ஏதாவது தோன்றினால் என்கிட்ட தனியாக சொல்லு ப்ளீஸ். அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாத. சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே விவேக் அபியை தள்ளி கொண்டு அந்த அறையில் நுழைந்தான். முதலில் கங்கா அபியை பார்த்து அதிர்ச்சி ஆனாலும் பிறகு ஏதும் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டாது வாங்க என்றார். அபி, அத்தை உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக இருக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்கள் கவலை இல்லாமல் ஓய்வு எடுத்துக்கோங்க. கங்கா, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க தம்பி? அபி, அத்தை, நான் ANA எக்ஸ்போர்ட்ஸ் சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன். உணவுப் பொருட்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் செஞ்சுட்டு இருக்கும். கங்கா, என்ன வருமானம் வரும்? அபி, உங்கள் பொண்ணை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிற அளவுக்கு வருமானம் வரும்.
கங்கா, வருமானம் வந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நிரந்தரமாக கால் வராதா? எனக்கு பேரன் பேத்தி பார்க்கிற கொடுப்பனை இல்லையா? அபி ஏதும் சொல்லாமல் அமைதியானான். கவிதாவிற்கு சங்கடமாக இருந்தது. கவிதா, அம்மா சும்மா இரு, மாமா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க ப்ளீஸ் என்று கைகளை கூப்பி கும்பிட்டார். விவேக் அபியை வெளியே நிற்க அவங்க உரையாடல் தெளிவாக அபி காதில் விழுந்தது. கங்கா, என்னால் உனக்கு பிரயோஜனம் இல்லை தான், அதனால ஒரு நொண்டிக்கு வாக்கப்படணுமா?